விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே 2000 ரூபாய் மழை நிவாரணம் வழங்கக் கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்தனர். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜசேகர். வணக்கம் ராஜசேகர், தற்போது எவ்வளவு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்? அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள். நிச்சயமாக, அதாவது பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு சார்பில் 2000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என தமிழக அரசானது அறிவித்தது. இந்த நிலையில் பார்த்தோம்னா விழுப்புரம் மாவட்டத்தில் பல இடங்களில் அதற்கான நிவாரணப் பணிகள் கொடுக்கும் பணி நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா பல பகுதியில் பொதுமக்களுக்கு நிவாரணம் கிடைக்கவில்லை என்று சொல்லி பல்வேறு இடங்களில் சாலை மறியல் மற்றும் போராட்டங்கள் அது பற்றி நடந்து வருகிறது. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த குன்னம் கிராம பகுதி மக்கள் புதுவை மயிலம் திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. அப்பொழுது சாலை மறியலில் ஈடுபட்டவர் போலீசார் வலுக்கட்டாயமாக தரத்தரவான இழுத்து சென்று கைது செய்தனர். இதனால் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனை முருங்கை சாகுபடி மட்டும் இல்லாம முருங்கையை மதிப்பு கூட்டுறதன் மூலமா அதிக லாபம் பெறுவது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இப்பவே ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பொதுமக்கள் போலீசாரை முற்றுகிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் அங்க பாத்தீங்கன்னா போதுமான பெண் போலீசார் இல்லாததுனால பெண்களை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறினர். அப்புறம் போலீசாரிடம் முற்றுகையிட்டு கைது செய்ததை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு பொதுமக்கள் கோரிய அப்படி கைது செய்ததை விடுவித்தாங்க. மேலும் அதிகாரிகள் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடந்த பேச்சுவார்த்தையில இன்னும் ஒரு வார காலத்தில் நிவாரணம் அளிப்பதாக உறுதியளித்த பேர்ல அவர்களை விடுவித்தாங்க. விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்.